வானம் தொட்டுவிடும் தூரம்தான். அலகு 1 வினா எழுத்துகள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்களையும் வினா எழுத்துக்கள் என்று குறிப்பிடுகிறோம். வினா பொருளை தரும் எழுத்துக்கள். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். ஏ, யா, எங்கு, யாருக்கு. சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ. சொல்லினுடைய இறுதியில் இவை வினா எழுத்துக்களாக இடம்பெறும். மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய ஒரு எழுத்து ஏ. ஏன் முதலிலே வருகிறது. நீதானே ஏ இறுதியில் வருகிறது. நீயோ செய்தாய். ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது. அதாவது வினா கேட்க மட்டும் பயன்படாமல் அந்த வினாவுக்கு அழுத்தம் கொடுக்குவதற்கும் இந்த ஏங்கிற எழுத்து பயன்படுகிறது. எப்படி? அவன் செய்தான். இது ஒரு வினா. அவனே செய்தான். அவனே செய்தான். இரண்டாவது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ. அவனே. அவனே செய்தானா. அவன் செய்தானா. சீதையே சிறந்தவள். உணவே மருந்து. இப்படி அந்த ஏ அப்படிங்கிறது அந்த நம்ம கேட்கக்கூடிய வினாவுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. தற்பொழுது ஏவுக்கு மாற்றாக தான் என்ற சொல் பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறது. அவன்தான் முதலில் வருவான். சீதைதான் சிறந்தவள். அவன்தான். அவன் தானே அப்படிங்கிறதுல அந்த சொல்லுக்கு நம்ம கேட்கக்கூடிய அந்த வினாவுக்கு அது ஒரு முக்கியத்துவத்தை அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அகவினா சுட்டு பார்த்தது போல தான். எது, யார், ஏன். இதில் பார்த்தோம்னா அந்த வினா எழுத்துக்களை நீக்கி பார்த்தோம்னா பொருள் தராது. அதாவது சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது அகவினா. அதே போல் சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது புறவினா. அவனா, வருவானோ. இதில் உள்ள ஆ, ஓ ரெண்டையும் நீக்கினாலும் பொருள் தரும். வினா வகை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 6 நன்னூல் 6 இது குறிப்பிடுகிறது. அறிவினா. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது. இது தெரிஞ்சிருக்கிறானா அப்படிங்கிறதுக்கு அறிவினா, அறியக்கூடிய வினா. அறியா வினா. 8 தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது. மாணவனுக்கு தெரியாது, தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் ஒரு வினா அறியா வினா. ஐய வினா. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஐயமாக கேட்பது. கொளல் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவுவது. நான் ஒரு வணிக நிறுவனத்திலே மளிகை கடையில் சென்று பருப்பு இருக்குதா, பருப்பு உள்ளதா அப்படின்னா அது நாம் வாங்குவதற்காக கேட்கக்கூடிய ஒரு வினா, கொளல் வினா. அடுத்தது கொடை வினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் அதை கொடுக்கும் பொருட்டு கேட்பது கொடை வினா. இந்த வினா தான் நம்ம கடந்த தேர்வில் நமக்கு கேட்கப்பட்டிருந்தது. ஏவல் வினா. மனப்பாட செய்யுளை முடித்தாயா, நீ செய்தாயா அப்படின்னு ஒரு ஏவல் அவன்கிட்ட கேட்குறது, ஒருத்தரை பார்த்து கேட்குறது. முருகா சாப்பிட்டாயா அப்படின்று ஒரு வினா அமைந்தால் அது ஏவல் வினா வகையை சேர்ந்தது. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு நன்னூல் 385வது பாடலில் நமக்கு குறிப்பிட்டிருக்கு. சரியான விடை. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இது மாதிரி தான் எளிமையான வினாக்களாக நமக்கு இதுவரையில் நமக்கு அந்த தகுதி தேர்வில் கேட்டிருக்கிறாங்க. மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் என்ன வகை வினா. பாம்போ கயிறோ பார்த்தோம்ல, அதுபோல் இது ஐய வினா. அடுத்து விடைக்கேற்ற வினாவை. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இதற்கு ஒரு வினா நாம் கேட்கணும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. ஆ அப்படிங்கிற அந்த வினா எழுத்து அங்கே பயன்படுகிறது. அடுத்து வினாச்சொல்லை சரியாக பொருத்துக. நூலகம், பாண்டவர்கள், பள்ளிக்கு சென்றது,
செடிகள் வாடுவது. அங்கே வந்து நமக்கு ஏன், யார், எங்கு உள்ளது, எத்தனை பேர். இப்போ நூலகம் எங்குள்ளது, பாண்டவர்கள் எத்தனை பேர், பள்ளிக்கு சென்றது யார், செடிகள் வாடுவது ஏன். இதுதான் நமக்கு அங்கே விடையாக நமக்கு அமையும். பின்வரும் தொடர்களில் வினாத்தொடரில் ஏவல் வினாத்தொடரை கண்டறிக. நீ வரிசையில் நிற்க மாட்டாயா, இதுதான் அதற்கு ஏவல் வினாத்தொடராக அமையுது. இந்த வகையில் தொடர்ந்து உங்களுக்காக தலைப்பு வாரியான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை தெரிவிங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.